ஹலோ 11th பசங்களா! நீங்க இந்நேரம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டோம் அப்படிங்கிற களைப்புல ரொம்ப ஜாலியா வந்து சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள நான் இப்பவே டிஸ்டர்ப் பண்ண வந்ததுக்கு சாரி. பட் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ பேசிக்கா என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 மந்த்ஸ்ல நீங்க மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி படிச்ச 11th பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த போர்ட் எக்ஸாம் இல்லாத காரணத்தினால நெறைய நல்லா படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ பரவால்ல இந்த 1 வருஷம் நமக்கு கேப்பு. நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா இப்ப 12th ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். நீங்க 2 மாசம் சும்மா விட்டுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப, ஸ்கூல்ல வந்து ரொம்ப சுறுசுறுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலி. ஸோ அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், விறுவிறுப்பா நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஆனா அந்த சமயத்துல நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களால கேட்ச் அப் பண்ண முடியவே முடியாது. கண்டிப்பா முடியாது சொல்றேன். ஏன்னா நீங்க 11th ஃபுல்லா பக்காவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்பனா மட்டும் தான் உங்களால வந்து அவங்க போற ஸ்பீடு கேட்ச் அப் பண்ண முடியும். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க ரொம்ப வேகமா போர்ஷன் முடிக்க கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க நடுவுல போய் மாட்டிப்பீங்க. ஸோ வேகமா போற ட்ரெயின்ல நம்ம ஏற ட்ரை பண்ணா என்ன ஆகும்? தடுக்கி விழுந்து மூஞ்சி கால்லாம் அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்பயிலேருந்தே ஆரம்பிங்க. ஓகேவா? இப்பயிலேருந்தே ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் அவங்க ஆரம்பிக்கிற சமயத்துல நம்ம ஆல்ரெடி அஹெடா இருப்போம். நம்ம ஓரளவு கேட்ச் அப் பண்ண டைம் கிடைக்கும். நம்ம பிரீத் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகேவா? என்னடா சம்மர் வெக்கேஷன்லயும் உட்காந்து படிக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த சமயத்துல நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே உங்களுக்கு 12th நல்ல மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது பசங்களா, இப்ப 12th முடிச்சவங்க எல்லாருமே என்ன டிஎன்இஏல என்ன எக்ஸாம் என்ன காலேஜ் போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாரி இஷ்யூ உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா, அந்த மாரி நீங்க கட் ஆஃப் நல்லா எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்பயிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க இப்பயிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும் தான், உங்களால ஓரளவுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப கேட்ச் அப் பண்ண முடியும். மிட் டெர்ம், குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் வரப்ப, ஒவ்வொரு எக்ஸாமையும் உங்களால நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். ஃபைனல் எக்ஸாமுக்கும் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஃபுல்லா எக்ஸாம் வரைக்கும் இப்பலாம் இந்த 2 மாசம் ஃபுல்லா ஃப்ரீயா இருந்துட்டு, ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஃபைனல் எக்ஸாம்ல உட்காந்து தூங்காம, கொள்ளாம உட்காந்து படிச்சு, அப்பயும் முடியாம போயிடும். ஏன்னா, அப்பயும் நீங்க தூங்காம, கொள்ளாம உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா, எக்ஸாம் போறப்ப என்ன ஆகும்? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். உங்களால படிச்சத கூட எழுத முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அந்த மாரி நீங்க போடாம, இப்பயிலேருந்தே ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இருக்கு. ஜூன் மிட் வரைக்கும் இருக்குமா? அதுதானே. ஜூன் மிட் வரைக்கும் உட்காந்து இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 11th ஃபுல்லா படிக்கல அப்படின்னா பரவால்ல. ஓகேவா? அது கஷ்டம் தான் கண்டிப்பா. 11th படிச்ச பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியராவே இருக்கும். ஆனா, இப்ப நம்ம விட்டுட்டோங்கிற பட்சத்துல நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 12th இப்ப உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்க இப்பயிலேருந்து படிக்க ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். நீங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப உங்களாலயும் கேட்ச் அப் பண்ண முடியும். அதே மாரி எக்ஸாம்ஸ்லயும் நல்ல மார்க் வாங்க முடியும். உங்க பேரண்ட்ஸ்ட்ட திட்டு வாங்காம, சுத்தி இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்காம, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துக்கிட்டு, நீங்க பாட்டுல உங்க படிப்ப பார்த்துட்டு, நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்னா இது ஒண்ணு தான் வழி. ஏன்னா, சப்போஸ் நீங்க ஒரு சமயத்துல நீங்க படிக்கலன்னு வச்சுக்கங்க, எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, படிக்க ஆரம்பிச்சதும் 1 மாசத்துலயே உங்களுக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க. கண்டிப்பா வந்து குவார்ட்டர்லி வைப்பாங்க, ஹால்ஃப் இயர்லி வைப்பாங்க, மிட் டெர்ம் வைப்பாங்க. அதுக்கு நடுவுல நெறைய மிட் டெர்ம்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியா வந்து மாக் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஃபைனலா வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ரிவிஷன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஃபுல்லா வந்து கிளாஸ் எக்ஸாம் தான் போயிட்டுருக்கும். அந்த சமயத்துல நீங்க மார்க் வாங்க என்ன பண்ணுவாங்க? உங்க பேரண்ட்ஸ் கூட்டு வந்து உட்காந்து பேச வைப்பாங்க. அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் வீட்ல புடிச்சு திட்டுவாங்க. "ஏன்பா நல்ல மார்க் வாங்க மாட்ற? ஏன்பா நல்ல மார்க் வாங்கன்னு" சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்க சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏதாவது கேட்க ஆரம்பிச்சா உங்க பேரண்ட்ஸ்க்கு இன்னும் ப்ரெஷர் ஆயிடும். திரும்பி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி நெறைய இஷ்யூல மாட்டிப்போம். அந்த சமயத்துல நீங்க படிக்கணும்னு நெனச்சாலும் படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இப்பவே சொல்றேன். நீங்க இப்பயிலேருந்தே ஆரம்பிங்க. நம்ம யார் பேச்சுக்கும் இடம் கொடுக்காம, நம்ம உட்காந்து தெளிவா படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நீங்க ஈஸியாவே வந்து எக்ஸாம கிராக் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான கட் ஆஃப நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் போர்ட்ல இருக்கீங்கன்னா, மேத்ஸே டிஃபிகல்ட்டா இருந்தாலுமே, நீங்க அட்லீஸ்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்லீஸ்ட் மக் அப் பண்ணியாவது நீங்க நல்லாவே எழுதி கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லத்தையும் புரிஞ்சுட்டு படிக்கலனா கூட, அட்லீஸ்ட் ஸ்டேட் போர்ட் எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க புரிஞ்சுட்டு படிக்கிறது தான் நல்ல மெத்தட். ஏன்னா நீங்க புரிஞ்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும், காலேஜ் போனாலும், இல்ல அதுக்கு மேல நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போனாலுமே, உங்களால வந்து எந்த ஒரு இதாலும் ஹேண்டில் பண்ண முடியும். இஃப் ஒன்லி நீங்க ஸ்டடி பண்ணது வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா. சப்போஸ் அப்படி பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் இப்போதைக்கு அத தவிர்த்து வேற வழி இல்லாத பட்சத்துல அதையாவது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த தடவையிலேருந்து அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பலாம் கிடையாது. ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் உட்கார்ந்து என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த யூடியூப் சேனலா பார்க்கலாம். இன்ஃபாக்ட் நீங்க வந்து ஏப்ரல் 20லேருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் டேபிள் வேணும்னா நான் கூட உங்களுக்கு சொல்றேன். டைம் டேபிள் விடுங்க. நானே உட்கார்ந்து உங்களுக்கு டீச் பண்றேன். அதுக்கு தான் வந்து எங்களோட அமரன் பேட்ச் இருக்குது. ஸோ எங்க அமரன் பேட்ச்ல உங்களுக்கு தேவையான எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம்.
லைவ் கிளாஸஸ் டெய்லி இருக்கும். 3 சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கும். ஆக்சுவலி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன பர்டிகுலர் லெக்சர் இருக்குமோ அந்த லெக்சர் நீங்கள் மட்டும் பார்த்தா போதும். அதுவும் லைவ் லெக்சருங்கிறதுனால நீங்கள் டவுட் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணுவோம். நீங்கள் லைவ்லேயே கேட்டு நீங்கள் லைவ்லேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எல்லா கான்செப்டையும் ரொம்ப பொறுமையாகவே உங்களுக்கு புரியுற அளவுக்கு டீச் பண்ணுவோம். இருக்கிற புக் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் கொஷின்ஸு எல்லா கொஷினுமே நாங்கள் டீச் பண்ணுவோம். அது இல்லாமல் அதோட சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நாங்கள் கொடுப்போம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 கொஷின் அதை கொடுப்போம். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருந்தீங்க. 10 கொஷின் அப்படிங்கிறது வந்து அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் 365 நாள் உட்காந்து 10 கொஷினாக போட்டிங்கன்னா 3650 கொஷின். 3650 கொஷின்ங்கிறது ஃபுல்லாகவே ஒரு சாப்டரில் மேக்ஸிமம் பொறுத்தவரை மேக்ஸில் எவ்வளோ கொஷின் வரும் சொல்லுங்க பார்ப்போம். மிஞ்சி போனால் ஒரு 1000, 2000 இல்லை 3000 கொஷின் இருந்தாலும் நீங்கள் 3650 கொஷின் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படி புக்கில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் தான் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இது இல்லாமல் எல்லா சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து டெடிக்கேட்டட் டவுட் சால்விங் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி 2000 ருபீஸ்க்கு தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஈஸியாகவே வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இதில் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் ஜாயின் பண்ணி கூட சேர்ந்து படிக்கிறப்ப உங்கள் கூட படிக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுற எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் மெயினாக சொல்கிறேன். ஸோ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாதான் உங்களால் 12th ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிச்சம் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா 12th முடிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் நான் சொல்கிறேன். 11th பசங்களா மெயினாக கேட்டுக்குங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் போன வருஷம் 12th பசங்க எல்லாருமே படிக்காமல் விட்டுட்டோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டால் அதுக்கப்புறம் போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனால் அதுக்கு நீங்கள் நல்ல காலேஜுக்கு போகணும். ஓகேவா? நல்ல காலேஜுக்கும் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். நீங்கள் மார்க்கே வாங்கினாலும் சீட்டு கிடைக்கும். ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நீங்கள் தர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த காசு வந்து சும்மா கிடக்குது, வேஸ்ட்டாக தான் கிடக்குது, நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்போது சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவே தரேன்னு சொன்னாலும் அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். அதை கூட விடுங்க, அதை திரும்பி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதாக இருக்கும் பாருங்கள். அதாவது உங்கள் கூடயே படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வருஷம் ஸ்டார்டிங்லேயே படிக்க ஆரம்பித்து அவன் வந்து காலேஜில் ஸ்காலர்ஷிப்போட சீட்டு வாங்கினான்னு வச்சுங்க, காசு இல்லாமல். இப்போ நீங்கள் போயிட்டு 15 லட்ச ரூபா கட்டி நீங்கள் சீட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சப்போஸ் அப்பா அம்மா காசில் வாங்கலை, லோன் வாங்கி படிக்கிறீங்க. அப்புறம் என்னாச்சும், நீங்கள் 2 பேருமே நல்ல வேலைக்கு போனோம். நீங்கள் அவரை விட நல்ல வேலைக்கே போனாலும் அவர் அளவுக்கு சம்பாரித்து சேர்த்து வைக்கிறதுக்கு மினிமம் ஒரு 10 வருஷம் ஆகிடும். ஏன்னா அந்த 15 லட்ச ரூபா போயிடுச்சுல்ல, இப்போ நீங்கள் அதை திரும்பி எடுக்கணும்ல, அதை திரும்பி எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பாதி லைஃப் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நீங்கள் வாழ்க்கையை நல்லா ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறப்ப, இப்போ கூட பாருங்கள், நானே வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு இந்த 6 வருஷம் கழிச்சு தான் நானே எஜுகேஷன் லோன் முடித்தேன். ஏன்னா எனக்கு அந்த சமயத்தில் பாஸ் கொடுக்க வேலை ஆள் கிடையாது. எனக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது. நான் படித்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், அங்கே ஸ்காலர்ஷிப்லாம் கிடையாது. அதனால் ஃபுல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ நான் கட்டினேன், படித்தேன், பரவாயில்ல, நல்ல ஒர்த்தான காலேஜ் தான் அது. ஓகேவா? ஆனால் எல்லா ப்ரைவேட் காலேஜோட கம்பேர் பண்ணுறப்ப அங்கே ரொம்ப ஃபீஸ் கம்மி. நீங்கள் டொனேஷன் கொடுக்குற மாதிரி அப்படின்னா 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா லோன் கொடுக்க கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பர்சனல் லோன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்தால் எத்தனை வருஷம் கட்ட வேண்டியதாக இருக்கும் பாருங்கள். நம்ம வாழ்க்கையே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உட்காந்து ஃபுல்லாக படிக்கலாம் சொல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் நல்லா இது பண்ண முடியும். அதனால் இதுதான் ரைட் டைம். இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. அமரன் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். April 20th ஆரம்பிக்குது. உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போட வேணாம். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம். என்னென்ன படிக்கணும்னு சொல்லிவிடுவோம். ஆக்சுவலாக எல்லாத்தையும் டீச் பண்ணி கொடுப்போம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறித்து கொடுத்துருவோம். எதுவுமே கவலைப்பட தேவை கிடையாது. ஓகேவா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒர்த்து எவ்வளோ வருது? 2000. அதெல்லாம் எவ்வளோ கம்மி தெரியுமா உங்களுக்கு? வேறு எங்கே வெளில டியூஷன் போனாலுமே மினிமம் வந்து ஒரு 4000 5000 பிடிங்கிடுவாங்க மாதத்துக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். அது நம்ம வந்து காலேஜில் இப்போ இது கட்டி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காலேஜில் எவ்வளோ சேவ் ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் நீங்கள் கிடச்சிருந்தாலுமே வருஷத்துக்கு 5000 10,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கிற 4 வருஷமும். ஓகேவா? அதெல்லாம் சொல்கிறேன், இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க.
இது மட்டும் இல்லை, நாங்கள் இதோட சேர்த்து இயர் எண்டில் வந்து கெரியர் கைடன்ஸு, அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்தெந்த எக்ஸாம் வருது, எப்படி எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே சொல்லி தருவோம் நாங்கள். ஓகேவா? ஸோ வருஷம் கடைசி வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இப்போலேருந்தே படிக்க ரெடியாக இருக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா? அமரன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு சும்மா உட்காந்திங்கன்னா வேஸ்ட்டு. இப்போயே நான் சொல்லிடுறேன். என் கிளாஸ்லாம் வந்தீங்கன்னா நான் ஃபுல்லாக உட்காந்து படிக்க சொல்லுவேன். ஃபுல்லாக அந்த 1.5 ஹவர்ஸ் உட்காந்து படிக்கிறோமா, 1.5 ஹவர்ஸ் வந்து தெளிவாக உட்காந்து படிக்கணும், கேள்வி கேட்கணும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், எல்லாமே இருக்கணும். நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் நான். ஓகேவா? அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா நம்ம தான் உட்காந்து படிக்கிறோம். நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம உட்காந்து படிக்கிறோம். ஸோ அதை நம்ம நல்லா பண்ணி ஆகணும். ஓகேவா? ரைட். ஸோ இதை மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் ஆல்ரெடி 12th பசங்களுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள். அடுத்த வருஷத்துக்கு இப்போ என்ன பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நான் சொல்லுவேன். 11th வேஸ்டட். ஓகேவா? எல்லாரும் வேஸ்ட் பண்ணிங்க நான் சொல்ல மாட்டேன். ஒரு 95% பீப்புள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா போர்டு எக்ஸாம் இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 9th 11th போயிடுச்சு. அட்லீஸ்ட் 12th இப்போலேருந்து தான் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் அமரன் பேட்ச் வரீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் 12th அதை மட்டும் டீச் பண்ண மாட்டோம். அதுக்கு ஏதாவது பேசிக்ஸ் இருக்குது 11th அப்படின்னா அதையும் சேர்த்து தான் டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுவும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பட் என்ன பண்ணாலும் பசங்களா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. போன வருஷம் 12th பசங்களை மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்க படிக்காமல் இருந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க சார் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர் என்ன டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? கேட்ட கொஸ்டினாக திருப்பி கேட்குறான். அதில் என்ன டிஃபிகல்ட் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம படிக்காம வந்துட்டோம், அவ்வளோதான். ஓகேவா? அதாவது அவங்க எல்லா கொஸ்டினும் படிக்காமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறப்பே சொல்லி தான் இது பண்ணுவோம். மோஸ்ட்லி இவ்வளோ கொஸ்டின்லாம் வந்துடும். இதை தாண்டி சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லி தான் இது பண்ணுவோம். ஆனால் அது மட்டுமே வரும், அதை மட்டுமே வச்சு 100 மார்க் வாங்க முடியும் அப்படின்னா அப்போ எல்லா கொஸ்டினும் படித்தவங்களாம் எங்கே போவான் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எல்லா கொஸ்டினும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அது ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி அப்கமிங் செஷன்ஸில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். மெயினாக இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க பசங்களா. இதுதான் ரைட் டைம். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.